நிறுத்தியதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதுமாக அடியனையும் குடும்பத்தையும் அடியின் தந்த பிள்ளைகள் குடும்பத்தையும் இதுவரையும் காத்து வந்த தேவனுக்கு கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். கடந்த நாட்களிலே அடியனுக்கு ஒரு சிறிய பலவீனம் ஏற்பட்டது. அது 2019 டிஸ்கு ப்ராப்ளம் ஏற்பட்டு பல மருந்துகள் செய்து தீராத வேளையில் 2020 ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. அதில் இழந்த தேவன் என்னை பாதுகாத்து வழி நடத்தினார். ஆனாலும் 2021 மீண்டுமாக ஏப்ரல் மாதம் ஒரு பலவீனம், அதாவது ஸ்ட்ரோக் வந்து இடது கையும் இடது காலும் தளர்ந்த சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் என் தேவாதி தேவன் ஒரு சில நாட்களிலே அதிலிருந்து விடுதலை தந்து என்னை பாதுகாத்தார். மீண்டுமாக மறுபடியும் 2022 அக்டோபர் மாதம் மீண்டுமாக ஒரு பலவீனம் ஏற்பட்டு பலவிதமான சூழ்நிலையில் ஆகப்பட்டேன். 3 ஆஸ்பத்திரியில் போய் தீரா சூழ்நிலையிலும், ஆனாலும் கடைசியில் ஒரு ஆஸ்பத்திரியில் திரும்பவும் எனக்கு சுகத்தை தந்தார். ஆனால் நடந்து வருவதற்கு, ஆராதனைக்கு நடந்து வருவதற்கு பயங்கரமான இடைஞ்சல் இழந்தது. பஸ் ஸ்டாண்டு இறங்கி 200 மீட்டர் நடந்து வருவதற்கு எனக்கு முடியாது. டாக்டர் சொன்னது என்னென்னா, பிரயாணம் பண்ணக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது என்று. நான் ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் கண்ணீரோடு வருவேன். நான் போகிற இடத்து சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது, நான் என்ன செய்யணும்? பக்கத்து சபையில் போட்டான்னு கேட்டேன். சொன்ன சார், முடியலைன்னா போங்க, முடியும் போது திரும்பவும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனோட ஆலோசனை கேட்டு பக்கத்தில் இல்லை ஆராதனை கோடிமனை பெத்தேல் சபைக்கு போயிட்டு இருந்தேன். 1.5 வருஷம் வரைக்கும் அங்கே போயிட்டு இருந்தேன். ஆனால் திரும்பவும் தேவன் பலனை தந்து மறுபடியும் ஆலயத்துக்கு அழைத்து உணர்ந்த தேவாதி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லி எனக்கு எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல பலத்திற்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடா கோடி நன்றி. கொஞ்சம் வருஷமாட்டு என் மனைவிக்கு ரொம்ப இந்த அலர்ஜி வியாதினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் 1 மாதம் இந்த கழிஞ்ச 1 மாதம் முழுவதும், இந்த டிசம்பர் 1 மாதம் முழுவதும் அவங்களுக்கு ரொம்பவே முடியாது. எப்போ பார்த்தாலும் தூக்கமே கிடையாது, எப்போவுமே தும்பிட்டே இருப்பாங்க. நாங்களும் எத்தனையோ ஆஸ்பத்திரியில் போனோம், வைத்தியர்கிட்ட போனோம், கொஞ்சம் வருஷமாட்டே மருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுமே அதில் ஒரு விடுதலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சுகமாக இருக்கும், மறுபடியும் அது தொடர்ந்து வந்துட்டே இருந்தோம். இந்த 1 மாதம் முழுவதும் எப்போவும் நைட்டு தூக்கமே இல்லாமல் தும்பிட்டு இருக்கு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் ஏசப்பாட்ட பொறுத்தனை பண்ணேன், ஏசப்பா என் மனைவிக்கு இந்த அலர்ஜி வியாதியிலேருந்து முற்றிலுமாக மாற்றி போடணும். அவளுக்கு ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுதா, இதுலேருந்து ஒரு பூரண விடுதலை கொடுங்கப்பா. இந்த வருஷம் இறுதிக்குள்ளாடி நான் ஒரு சாட்சியாட்டு உங்கள் இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில் நிற்கணுமப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். அதுலேருந்து அவளுக்கு இந்த வாரம் முழுவதும் நல்ல தூக்கமும் நல்ல சுகமாட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏசப்பா கோடி நன்றி. இன்னும் நான் என்னையும் பைக்கில் போகும்போதும் கடலில் தொழிலுக்கு போகும்போதும் அநேக ஆபத்துகள் பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதில் எந்த ஒரு ஆபத்துக்கும் என்ன அதில் ஆபத்துலேயும் பிரச்சனையிலையும் பாதுகாத்து எந்த ஒரு ஆபத்துலையும் நான் சிக்காதபடிக்கு தேவன் பாதுகாத்தார். பிள்ளைகளுக்கு காலேஜில் 2 பிள்ளைகள் படிச்சுதாங்க. அதனுடைய தேவைகள் காரியங்கள் எல்லாம் அதன் காரியங்கள் நேர்த்தியாக செய்து முடித்த தேவாதி தேவனுக்கு கோடா கோடி நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல விடுதலைக்காகவும் கர்த்தர் அனுகூலமான காரியங்களை குடும்பத்தில் செய்ததற்காகவும் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அடியேன் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அடியேன் இந்த இடத்துல நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அவர் செய்த இரக்கம், அதற்காக கர்த்தர் நன்றிகளை செலுத்திக்கிறேன். இந்த 2024ஆம் ஆண்டு என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டு. ஏனென்றால் அநேக நன்மைகளை அடியேன் குடும்பத்தில் கர்த்தர் இந்த ஆண்டில் செய்திருக்கிறார். முதலாவது ஜனவரி மாதத்தில் தானே எனக்கு ஒரு மருமகன் முகாந்திரம் ஒரு ஆட்டோ வாங்கி தர தேவன் கிருபை செய்தார். செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ தான், புதிய ஆட்டோ இல்லை, செகண்ட் ஹேண்ட் இருந்தாலும் அதில் வந்துட்டு முழுவதும் அந்த காசு போட்டு அதை வாங்கி தர தேவன் கிருபை செய்தார். அதுபோல் அடியனுடைய மகளுக்கு இந்த ஜூன் மாதத்தில்
இந்த ஆண்டில் திருமணம் நடக்க தேவன் கிருபை செய்தார். எங்களோட இடத்துல அதற்கு ரொம்ப காசு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அந்த நேரங்களில் நாங்கள் இந்த ஜாமக்கார ஜெபத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருப்போம். அதில் ஏதோ இந்த ஆண்டு பார்க்கும் பொழுது சில நாட்கள் மட்டும் தடைப்பட்டது. பாக்கி எல்லா நாட்களும் இந்த ஜாமக்கார ஜெபத்தில் கடந்து வந்து நாங்கள் எங்களுடைய காரியங்கள் அந்த இடத்துல நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த ஜாமக்கார ஜெபத்தில் இணைந்து செயல்படுகிற டேவிட் சகோதரர் எங்களிடத்த ஒரு ஆறுதலான வார்த்தையை சொன்னார். கர்த்தர் எல்லாத்தையும் ஒரு ஆட்கள் முகாந்திரம் சந்திப்பார், நீங்கள் கூட பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக கர்த்தர் பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்வார்னுட்டு. அதுபோல் எங்களுக்கு அநேக ஆட்கள் என்ன செய்தார்கள், நல்ல உதவுங்கரங்களாக அந்த இடத்துல எங்களுடைய தேவைகளை சந்தித்து அதை நன்மையாக முடித்தார். எந்த ஒரு இதுவும் குறைவில்லாத கர்த்தர் அந்த திருமணத்தை நடத்தியிருந்தார். அந்த திருமணத்துக்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது ஒரு 25 நாளைக்குள்ளே எனக்கு 3 ஆக்சிடெண்ட் நடந்தது. 25 நாளைக்குள்ளே. ஆனாலும் அந்த இடத்துல நான் ரொம்ப சோர்ந்து போனேன். அப்போ ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது, திராணிக்கு மேலாக உன்னை சோதிக்கப்படுவது இல்லை. ஏனென்றால் நான் அந்த நேரத்தில் ரொம்ப சோர்ந்து எங்கே எனக்கு இதாகி காணப்பட்டது. இருந்தாலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றுள்ள வார்த்தை என்னை ஆற்றினது. அந்த இடத்துலையும் கர்த்தர் என்னை நல்ல திடப்படுத்தி பலப்படுத்தினார். நாங்கள் அந்த கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பாருங்கள், அந்த இந்த ஜாமக்கார ஜெபத்தில் கடந்து வந்து ஒவ்வொரு காரியங்களும் அனுபவம் எனக்கு கொஞ்சம் பலகீனங்கள் இருந்தது. அதற்காகவும் அந்த ஜாமக்கார ஜெபத்தில் ஜெபித்து அதுக்கு நல்ல பரிபூர்ணமான சுகம் கிடைத்தது. இந்த ஜாமக்கார ஜெபத்தில் கடந்து வருகிறது கொண்டு நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு பயங்கர. என்னென்னா நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக ஒரு மணிக்கு போகிறது 1:15 1:30 மணி நாங்கள் திருப்பி போகும்போது, ஆனால் அந்த இடத்துலலாம் அவருடைய கரம் கூட இருந்து எங்களை கண்ணன் மணி போல பாதுகாத்து சுகம்பிலும் தந்து நடத்தி வர மேலான கிருபைக்கு நன்றி. ஏனென்றால் இந்த ஆண்டில் கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த இடத்துல சொல்லாமல் இருந்தால் கர்த்தருக்கு செய்கிற பெரிய ஒரு துரோகமாக இருக்கு. ஏன்னா கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துவது அது தேவன் அதில் மேலே பிரியப்படுகிறார். அது கொண்டு வந்து அந்த இடத்துல கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி அடிய இந்த சிறிய சாட்சியை கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறேன். அடியனுக்காக அடிய குடும்பத்துக்காகவும் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்திலும் என்னை சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொள்கிறேன். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் எனக்கு திடீரென்னு ஸ்பைனலில் பல்ஜ் ஆகிட்டு, அதனால் நான் எழும்பி நடக்க முடியாது, படுத்த படுக்கை ஆகிட்டேன். என்னுடைய கடமைகளை செய்வதற்கு எனக்கு முடியவில்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த இடத்திலும் ஒரு 2-3 மாதமாக சபைக்கு வர முடியாமல் இருந்தேன். அப்போது நினைத்தேன், என்னுடைய கடமைகளை திரும்ப செய்ய முடியுமா, இனி எழும்பி நடப்பேன்னா அப்படின்னு பல கேள்விகளோடு கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தில் இருந்தேன். கர்த்தர் எனக்கு பரிபூர்ணமான விடுதலை தந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வருடத்தை பார்க்கும்போது 2024ஆம் வருடம் ஜனவரி முதல் இந்த நாட்கள் வரையிலும் கர்த்தர் எவ்வளவோ சோதனைகள், வேதனைகள், பரிகாசங்கள், நிந்தனைகள் வந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தினார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் குடும்பமாக இந்த இடத்தில் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். மட்டுமல்ல, என்னுடைய கணவர் இந்த நாட்களில் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி கடனாக இருக்கிறோம். மட்டுமல்ல, சபையாராக பாஸ்டர் பர்னபா தம்பி எல்லாருமாக எங்களுக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை செல்கிறேன். சுகந்தந்த கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்லி கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நம்ம எல்லாரும் அவர்களோடு இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் அடிமை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவா தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் இந்த நாள் வரையில் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தார். அநேக வியாதிகள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தது. எல்லாவற்றிலையும் தேவன் கூட இருந்தார். கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி என் தேவன் இதுவரை நடத்தி வந்தார். கணவருக்கும் சுகர் ஹையாக இருக்கும். எப்பவும் நாங்கள் பல டெஸ்ட் எல்லாம் பண்ண போதும் அது குறையவே இல்லை. இப்போ 6 மாத காலம் அது தொடர்ந்து மருந்துட்டு இருந்தோம். தேவன் இப்பொழுது இந்த மாதத்துலேருந்து இல்லை நார்மலுக்கு வர கிருபை செய்தார். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, எங்கள் பேர குழந்தைகள் இந்த ட்வின்ஸ் இந்த மகனுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அடிக்கடி பலவீனம் வரும், சளி பிரச்சனை. இப்போ 3 வாரத்துக்கு முன்னால் நிமோனியா பிள்ளை சளி, ஹார்ட்டு இந்த 3/4 வாசியும் நிரம்பிட்டுது. அப்போ ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் ஆக்கியிருந்து
அதுலேயும் இந்த ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைமை தேவன் தான். நான் அது ஜெபிக்கும்படியாக சகோதரத்தில் எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். எல்லோரும் ஜெபிச்சிங்க. கர்த்தர் அவருக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். ஒரு வருடத்தை 1 வயது காண என் தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் என் மகன் முதல்ல இங்கே ஒமானில் இருந்தால், 2வது துபாய் போயிட்டு சொல்லி பலவித முயற்சிகள் எடுத்து நிறைய இன்டர்வியூவில் எல்லாம் அட்டன் பண்ணால் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஃபெயிலாக தான் இருக்கும். அது அவனுக்கு இஷ்டம் இல்லாத கம்பெனிகளாக இருக்கும். அது வர போக முடியாமல் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை பயங்கர போராட்டம். நான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆராதனையில் வந்து தேவன் சமூகத்தில் எல்லாம் அழுது பண்ண, ஆண்டவரே மகனுக்கு நல்ல ஒரு வேலை நீங்கள் தான் கொடுக்கணும், மனுஷனெல்லாம் முடியாது, என் தேவன் அற்புதம் செய்யணும், நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அது அநேக வாரங்களாக தடைப்பட்டு கொண்டே வந்தது. என் தேவன் இந்த நாளுக்கு தடைகளை மாற்றினார். அவனுக்கு நல்ல ஒரு வேலை என் தேவன் கொடுத்தார். கர்த்தரு கோடி ஸ்தோத்திரம். எங்களை எல்லா வித சூழலும் என் தேவனுடைய கரந்தான் கூட இருந்தது. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கூட நன்றிகளை சொல்லி எளிய சாட்சி முடிக்கும். ஆமென். கர்த்தர் அவர்களுக்கு செய்த எல்லா அனுகூலங்களுக்காகவும், எல்லா வேலை வாய்ப்புகளுக்காகவும், பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காகவும் நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து, டாக்டர் எப்படியோ ஒரு 10 days 15 days வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. மசில்ஸில் வந்து டேமேஜ் ஆகிட்டு, ஆனாலும் ஆண்டவர் வந்து எனக்கு 1 வீக்லேயே க்யூர் பண்ணி ஸ்கூலுக்கு போக உதவி செய்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 பேருக்குமே எங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு 2 months வந்து கோல்டு, ஃபீவர், பிள்ளைக்கு வீசிங் அப்படின்னு ஒரு 2 months எனக்கு இங்கே சர்ச்சுக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அதுலேயும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்தார். செப்டம்பரில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்தது. அதுலேயும் எங்கள் ஆண்டவர் வந்து அந்த குறித்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அழைத்து செல்லவும், உதவி கரங்களை செய்யவும், பண உதவிகளை செய்யவும் அநேக கரங்களை எங்களுக்கு உதவி செய்தார். என்னோட மகளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட ரொம்ப சிரமப்பட்டேன். அதுலேயும் ஆண்டவர் அநேக கரங்கள் மூலமாக எனக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். கூட ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய குடும்பத்திற்கு செய்த அற்புதத்திற்காக, கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு, கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ விதத்தில் நமக்கு பாதுகாப்பை தந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். அவர் நம்மை கைவிடவில்லை, அவர் நம்மை கைவிடவில்லை. சாட்சிகளை எல்லாம் நம்ம கேட்டோம். ஆண்டவர் கைவிட்டாரா? இல்லை. ஆண்டவர் நம்மை மறந்து விட்டு போனாரா? இல்லை. நெருக்கங்கள் வந்தது, வேதனைகள் வந்தது. அவைகளின் நடுவிலும் கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்தபடியினார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எத்தனையோ சோதனைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்த போதிலும், சத்துரு எத்தனையோ சூழ்ச்சிகளை கொண்டு வந்த போதிலும், அவனுக்கு நாங்கள் இரையாகாதபடி எங்களை பாதுகாத்த தேவ கரத்தை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் கிருபை. நல்ல கைத்தட்டி எல்லாரும் வாயில திறந்து ஆவியில பலத்தோடு இந்த வார்த்தைகளை பாடி, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி, அவரை போற்றுவே, மறுபடியுமாய் தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி அவரை போற்றி காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய், காரிருள் போன்ற
தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு துதித்து பாடி அல்லேலூயா என்றார். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றுவே துதித்து பாடி அல்லேலூயா என்றார். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். சத்துரு சேனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி நம்மை தேவன் பாதுகாத்தார், நம்மை தேவன் வழி நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். பரிபோ எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் இணைந்து நாங்கள் நெருக்கப்பட்டோம் ஆனாலும் மடிந்து விடாமல் எங்களை பாதுகாத்த தேவ கிருபை. நாங்கள் நெருக்கப்பட்டோம் ஆனாலும் அந்த நெருக்கத்தில் நாங்கள் அமிழ்ந்து போகாமல் எங்களை தாங்கின தேவ கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் மறுபடியுமாய் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, அவர் நமக்கு காண்பித்த இரக்கத்திற்காக, அவர் நமக்கு தந்த தேவ தயவுக்காக, அவர் நம்முடைய வாழ்வை அபிஷேகத்தினால் நன்மையினால் நிரப்பினதற்காக எல்லாரும் ஒரு மனதோடு ஒரு விசை கூட ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்பட்டது உண்மைதான், நாங்கள் வேதனைக்கு ஆண்டவரே அந்த படிகளிலே போனது உண்மைதான். ஆனாலும் அது எங்களை விழத்தள்ளவில்லை, அது எங்களை சேதப்படுத்தவில்லை, அது எங்களை மேற்கொள்ளவில்லை. எந்த நெருக்கத்திலும் நாங்கள் அமிழ்ந்து போகவில்லை, எந்த கண்ணீரின் அனுபவத்திற்கு நாங்கள் அடிமையாகி போகவில்லை. அவைகளில் இருந்து எங்களை விலக்கி காத்த தேவ கிருபை, அவைகளில் இருந்து எங்களை விலக்கி மீட்டெடுத்த தேவ கிருபை, அவைகளில் இருந்து எங்களை உயர்த்தின தேவ கிருபை, அதை நினைத்து 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 நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி முழு மனதோடு கர்த்தருக்கே நான் நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். சத்துரு சேனை எழுந்து வந்த போது, வெள்ளம் போல அவன் வந்த போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றினார். ஹல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வந்த பொழுது யூத ராஜ சிங்கமாய் அவனுக்கு எதிர்ப்பட்டு கர்த்தர் நம் சார்பில் யுத்தம் பண்ணினார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சத்ருவின் ஆயுதங்களை அவர் வாய்க்காமல் போக பண்ணினார். எல்லா அந்தகார கிரியைகளை அவர் அபத்தமாக்கி போட்டார். அதை நினைத்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு எழுந்திருந்து சொல்லுவோமா? நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன்.
நாள்தோறும். இரண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுவேன். நன்றி என்று சொல்லி நான் உண்மையா உணர்ந்து சொல்லுவோம். நாள்தோறும் உங்க சத்தம் உயரணும், உங்க சத்தம் உயரட்டும். நாள்தோறும் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. எங்களுக்கு மீண்டும் ஜீவனை தந்தீங்களே, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீர். எத்தனை பேர் உணர்ந்து சொல்றீங்க எங்களுக்கு ஜீவன் மறுபடியும் வந்தது? ஜீவனை கொடுத்து நீர் இரு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி. மேல இருக்கிறவங்க எல்லாரும் இணைந்து நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி என்று சொல்லுவேன். நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி என்று சொல்லுவேன். நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுறீங்களா? ஆண்டவரை துதிக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்கிறீங்களா? அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை இறுதியாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே உங்க சத்தம் உயரட்டும். நீங்க சத்தமா பாடுறீங்களா? நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். வலது கரத்தை உயர்த்தி இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தந்த தெய்வீக பாதுகாப்புக்காக 91ஆம் சங்கீதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு பாதுகாப்பும், ஒவ்வொரு அனுகூலங்களும் நம்மோடு இருந்ததுக்காக எல்லாரும் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தமா சொல்லியிருக்கணுமே, சத்தமா சொல்லியிருக்கணுமே. ஆண்டவர் தான் என்னை நடத்தினார் என்று உணர்கிறவர்கள் அத்தனை பேரும் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம்னு சொல்ல நான் கட்டாயப்படுத்த விரும்பல. கர்த்தர் தான் என்னை நடத்தினார் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற இந்த 2025வது ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் தரும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு 2025 கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி, அதற்குரிய எல்லா ஆயத்த காரியங்களையும் கர்த்தர் செய்து கொடுக்கும்படி, பொருளாதார தடைகளை கர்த்தர் மாற்றி போடும்படி கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அகால மரணங்கள், ஆபத்துகளுக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளும்படி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு
உன்னதமானவரின் மறைவுக்குள் வைத்து, சர்வ வல்லவரின் நிழலுக்குள் வைத்து, எந்த தீமையும் எங்களை அணுகாதபடி, அகால மரணங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்க போகிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு இரண்டாவது ஆராதனைக்கு பிறகு சண்டே ஸ்கூல் ஞாயிறு பள்ளியின் ஆண்டு விழா நடைபெறுகிறது. இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களாம் இங்கே மறுபடியும் வருவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரும் கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஸ்தோத்திரம். அதிலே தவறாமல் பங்கு கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். அடுத்த ஆண்டிற்கான சண்டே ஸ்கூல் எடுக்க விரும்புகிற நீங்கள் யாராவது டீச்சர்ஸ் யாராவது நீங்கள் விருப்பப்படுவீங்கன்னா எங்களை அணுகலாம். ஓரிரு வகுப்புகள் இன்னும் இருக்கிறது. எல்லாருக்கும் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நிறைய பேர் வந்தால் கொடுக்க முடியாது. ஆனாலும் உங்களை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கட்டாயம் உங்களுக்கு கொடுப்போம். யாராவது நீங்கள் விருப்பப்படுவீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசுவின் நாமத்தில் அன்போடு எங்களை அழைக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு நாளையும் மறுநாளும், நாளை திங்கள் செவ்வாய் ஆகிய இந்த 2 நாட்கள் நம்முடைய இந்த கன்வென்ஷன் மைதானத்தில் வைத்து நமக்கு இரவும் பகலும் நமக்கு உபவாச ஜெபங்கள் நாளையும் மறுநாளும் இருக்கிறது. இவைகளில் முடிந்தவர்கள் நீங்கள் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பெருவிழாவோடு நம்முடைய சபை ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த 2025 அந்த 2, 3, 4, 5 ஆகிய இந்த 4 நாட்களும் சபை விசுவாசிகள் எல்லாரும் கண்டிப்பாக இதில் கலந்து கொண்டு நீங்கள் அதனுடைய செயல் வீரர்களாக எல்லாரும் செயல்படும்படி உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணிக்கு நமக்கு கூட்டங்கள் நமக்கு ஆரம்பிக்கும். சரியாக 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் திருவிருந்து பரிமாறக்கூடிய மூப்பர்களுக்கான ஒரு ஆயத்த ஜெபம் அங்கே நடைபெறும். இதில் திருவிருந்து நடத்தக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக கடந்து வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட 9 மணியிலிருந்து நமக்கு 2, 2:30, 3 மணி வரையிலும் அது பழைய வருட புதிய வருட ஆராதனை நமக்கு நடைபெறும். அன்பார்வர்களே, நீங்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு குடும்பமும் நீங்கள் முடிந்த வரையிலும் இந்த வருடம் கர்த்தர் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தோடு தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் கர்த்தர் நடத்த அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் குடும்பமாய் கடந்து வரும்படி உங்களை அன்பாக நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபர் நீங்கள் பெறுகிற ஆசீர்வாதத்தை உங்களை சேர்ந்த குடும்பங்களோ உங்களுடைய அன்பர்களோ அருகாமையில் உள்ளவர்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உங்களால் எவ்வளவு செலவு பண்ணி பஸ் பெயர் போட்டோ அவங்களை அழைத்து வர முடியுமோ அழைத்து வாருங்கள். ஒருவேளை எங்களுடைய ஊரில் ஐயா ஒரு 15 பேர் 20 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு வாகனத்தை விட்டு தாங்க ஐயான்னு சொல்லி கேட்டாலும் அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் அதற்குரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்வார். எல்லாரும் கைகளை உயர்த்தி உள்ள சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு நாளை மாலை 4 மணியிலிருந்து ஒரு 6 மணிக்குள்ளால் அல்லது 5 மணிக்குள்ளால் நமக்கு ஞானஸ்தான ஆராதனை நமக்கு இருக்கிறது. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. ஞானஸ்தான ஆராதனை உண்டு. அதனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சமூகத்தில் இயேசுவின் அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் யார் என்று நான் வேதத்தில் தெளிவாக பார்த்தால் யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று நான் வேதத்தில் பார்த்தால் மறுபடியும் பிறந்தவர்கள். தாயின் கற்பத்தில் ஒருக்கா பிறந்தோம், வளர்ந்துருக்கிறோம். ஆனால் மறுபடி பிறக்கணும். ஏன்னா மறுபடி பிறப்பது தான் முழுகி ஞானஸ்தானம் எடுப்பது. அது யோவான் 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் வீட்டிலே இருந்து படித்து பாருங்கள். அந்த மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் மறுபடி பிறக்கணும். அதாவது பாவத்தை அறிக்கை செய்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கணும். 2வது, அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது யார்? மத்தேயு 5:3 ஆவியிலே
எளிமை உள்ளவர்கள், ஆவியிலே பொறுமை உள்ளவர்கள், ஆவியிலே தாழ்மை உள்ளவர்கள். இவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதோடு கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்கள் யார்? மத்தேயு 7:21 பரலோகத்திற்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனுஷிதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியுமே தவிர மற்றபடி யாருமே பிரவேசிக்க முடியாது. மத்தேயு 5:10-12 வரையிலும் நீதி நிமித்தம் சிலவங்க துன்பப்படுவார்கள், நெருக்கப்படுவார்கள், பாடுபடுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதோடு மார்க் 18:3 சொல்கிறது, எங்கள் பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால், குழந்தைகளுடைய குணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த புதிய வருடத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு முன்பதாக, புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க முன்பதாக 12 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஞானம், இன்றைக்கெல்லாம் அறிவு பெருத்து போய்விட்டது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை படித்து பார்த்தால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவு இந்த உலகத்தில் பெருகி வரும், யுத்தங்களும் பெருகி வரும். கடைசி நாட்களிலே ஆளுகிற ராஜாக்களுக்குள்ளே பெருமைகளும் பெருகி வரும். இது கர்த்தருடைய வருகையின் முடிவுக்கு அடையாளம் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமெரிக்காவிலிருந்து 18 மணிக்கூர் 20 மணிக்கூர் ஆகாய விமானத்தில் வர வேண்டிய ஜனங்கள் 46 நிமிஷத்துக்குள்ளால இந்தியாவை அடைவதற்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு. வேகம், உலகத்தில் உள்ள வேகங்கள் பயங்கரமாக இருக்கிறது. அதற்குரிய ஆயத்தத்தை தேசம் கண்டுபிடித்து விட்டது. 20 மணிக்கூர் வர வேண்டிய ஆகாய விமானம் 46 நிமிஷத்தில் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருது. அப்படிப்பட்ட உலகத்துடைய வேகமாக இருக்கிறது. அவ்வளவு வேகம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதோடைய தலைவருடைய பெருமை, 10 ராஜ்யங்கள் ஆளும் என்று சொன்னார். இன்னைக்கு 10 ராஜாக்கள் எல்லாம் கூடி தேசத்துடைய உலகத்துடைய எல்லாவித நாணயங்கள் பலவிதமாக இருக்கிறது. ஒரே நாணயமாக கொண்டு வருவதற்கு முயற்சி ஆகிவிட்டது. அதற்கு பல தலைவர்களும் கையெழுத்து போட்டு விட்டார்கள். அன்பானவர்களே, இது கடைசி காலம். அடுத்த முடிவு என்ன வரப்போகுது தெரியல. இந்த 10 ராஜாக்களும் சேரும் பொழுது, அது முழுமையான கையெழுத்து ஆகும் பொழுது, சொல்லப்போனால் கர்த்தருடைய வருகை நெருங்கிவிட்டது, மிகவும் நெருங்கிவிட்டது. அந்திக்கிறிஸ்துடைய ஆட்சியும் ஆரம்பத்திற்கான அறிகுறி 99% நெருங்கிவிட்டது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினாலே நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால், நீங்கள் மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் சீக்கிரமாக முழுகி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது பாஸ்டருடைய அறிவுரை அல்ல. ஆண்டவர் நமக்கு உங்களை நேசிக்கிறதுனால, உங்கள் மேல் அன்பு வைத்ததுனால நீங்கள் நரகத்துக்குள் யாரும் பெய்விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவளே, அதனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அதோடு கூட இந்த மூலிகை ஞானஸ்தானம் நாளை மாலை 5 மணிக்கு இருக்கிறபடினாலே இவைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆண்டவருடைய நாமத்திலே நான் கேட்கிறேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனால நாளை 2 நாட்கள் முழுவதுமான ஜெபம் இருக்கிறது. அந்த கன்வென்ஷன் மைதானத்தில் வந்து சின்ன சின்ன உதவிகள், பெரிய பெரிய உதவிகள் செய்ய விரும்புகிறவர்கள், சும்மா இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து சற்று உதவி செய்யும்படி உங்களை தாழ்மையாக கேட்கிறேன். இந்த வருடம் ஆரம்பம் முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை கிருபையாகவும் இரக்கத்தினாலும் அவருடைய தயவினாலும் அன்பினாலும் ஆண்டவரை நம்மை நடத்தி வந்தார். இது கடைசி ஞாயிறு. அடுத்த ஞாயிறு நமக்கு அதுவே ஒரே ஆராதனை மைதானத்தில் வைத்து இருக்கும். அந்த ஆராதனை முடிந்தோன்னு அன்பின் விருந்து, எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு உண்டு. அதனால் நீங்கள் குடும்பமாய் கடந்து வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார்,
எல்லாரும் கவனமாய் கேட்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரோடு நம்முடைய ஜீவியங்கள் இருந்தால், ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தால், நம்ம அவர் எந்த விதத்திலும் நம்மை உயர்த்துவதற்கும் நீடித்த நாட்களை தருவதற்கும் அவர் கிருபை உள்ளவராக நம்ம மேல் இருக்கிறார். எல்லாரும் சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தில் நீங்கள் நிறைவாய் படித்து பார்த்தால் நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்கிறது, 70 வயதா 80 வயதான்னு சொல்லி அதிலே ஆண்டவரே மோசையோடு பேசுகிற மோசையின் சங்கீதம் என்று பார்க்க முடிகிறது. அந்த மோசையோடு 70-80 வயது தான் கர்த்தர் குறிப்பிட்டு வைத்து விட்டார். கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் நீடித்த நாட்களாக வாழ்ந்தவன் ஏனோக்குடைய மகனாகிய மெத்துசலோ 969 வயசு வரை வாழ்ந்தான். அந்த காலங்கள் நாட்கள் குறுகி குறுகி 70 வயது, பலத்தின் மிகுதியினால் 80 வயதாக இது காணப்படுகிறது. ஆனாலும் ஒரு ரகசியம் என்ன, சங்கீதம் 91 நீடித்த நாட்களை கர்த்தர் கொடுக்கிறார். 92ஆம் சங்கீதம் கடைசியில் முதிர் வயதிலும் கனியும் பெலனையும் கொடுக்கிறார். அதே மோசே தான் 120 வயது வரை வாழ்ந்தான். கண் பார்வை குறையவில்லை, பெலன்கள் குன்றி போகவில்லை என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு இருந்தால் நமக்கு ஒரு பலனை தருவார். ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நம்முடைய கண்ணுடைய பார்வைகள் சுச்சமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை உயர்த்தி 1 லட்சங்கள் அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் மறவாதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையான உபகாரம், ஒரு மேன்மையான உபகாரத்தை கர்த்தர் செய்தார். பாஸ்டருடைய மனைவிக்கு மரணத்தினுடைய கட்டுகள் சூழ்ந்து வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவருடைய மோசமான நிலைமையில் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, ஆண்டவரே ஊழியத்துக்கு எனக்கு தேவை, வேற ஒன்றும் இல்லைப்பா என்று சொல்லி கேட்டேன். அவர் நம்முடைய ஜீவனை அவர் திருப்பி தந்தார். அப்படிப்பட்ட நிலைமையில் குடும்பங்களை கர்த்தர், சபையாகிய குடும்பத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அதனால ஆத்துமா ஆண்டவருக்குள்ளே நான் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் இந்த தேசத்தை விட்டு போயிருக்கிறது, அப்படி எத்தனையோ குடும்பங்கள் அழிந்திருக்கிறது. அதை எங்களுடைய குடும்பங்களை கர்த்தரை பாதுகாத்து கொண்டதற்காக எங்களுடைய இருதயம் உமக்கு நன்றி செலுத்துகிறதப்பா என்று சொல்லி இந்த ஆத்துமா நன்றி செலுத்தி இருக்கிறது. அதனால இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது, 2 நாட்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் சபையில் வந்தா அல்லது அந்த மைதானத்தில் வந்தா, ஆண்டவரே எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு செய்த நன்மைக்காக நன்றியப்பான்னு சொல்லி ஒரு அரை மணிக்கூறாவது அல்ல 1 மணிக்கூறாவது ஒரு 2 மணிக்கூறாவது அந்த மைதானத்திலேயோ சபையிலே வந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாளை மறுநாள் உபவாச ஜெபம் அந்த மைதானத்தில் வைத்து தான் நமக்கு நடைபெறும். முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில வாரங்களாக 3 வாரங்களாக தேவனுடைய பிள்ளைகளே, நேசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிற பாவத்து நிமித்தமாக சகிக்க முடியாதபடிக்கு வேதனையோடு பேசின வார்த்தைகள் தான் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம். கவனமாய் கேளுங்க. அதுவும் இஸ்ரவேல் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவரை அறிந்த ஜனங்களை குறித்து பேசின வார்த்தை, வேதனையோடு பேசின வார்த்தை தான் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம். அந்த ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அநேக பாவங்கள் அவைகளிலே சுட்டி காட்ட போனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு என்ன செய்தார்கள்? முதலாவது செய்த பாவம், ஆண்டவரையே மறந்தார்கள். அதாவது கர்த்தருடைய வேதத்தை, அவர் பரிசுத்த ஆவியினால் எழுதி கொடுக்கப்பட்ட வேதத்தை மறந்தார்கள். இரண்டாவது, மறந்ததற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை அகங்காரமும் ஆணவமும் பெருமையும் அருமையானவர்களே கடந்து வந்தது. யாரையும் இஸ்ரவேல் ஜனங்கள் மதிக்கவில்லை. மூன்றாவது, தேவனுடைய பக்தியை முழுவதுமாக வெறுத்து விட்டார்கள். உலகத்துக்குள்ளே ஜனங்கள் போய்விட்டார்கள், உலகத்துக்குள் போய்விட்டார்கள். ஆண்டவரோடு இருக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு போய்விட்டார்கள்.
அந்த தேவ பக்தி வெறுத்தவுடனே அவிசுவாசிகளோடு ஐக்கியம், உலகத்தோடு ஐக்கியம் வைக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கடந்த ஒரு 3 வாரமாக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை, அவன் அவிசுவாசிகளோடு ஐக்கியம் கொண்ட ஜனங்கள் அடுத்தபடி எதற்குள் வந்தால் தெரியுமா? இந்த உலகத்திற்கு ஒற்ற வேஷத்தை மக்கள் தரிக்க ஆரம்பிக்கும் பொழுது வயலில் ஒரு காலு, வாய்க்காலில் ஒரு காலு வைத்து நடக்கக்கூடியவர்கள் அதுதான் அபிசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்வதற்கு அவங்களுடைய வாழ்க்கை. பெந்தைக்கோஸ்து வேணும், உலகமும் வேணும் என்று சொல்லி வாழுகிறார்களே, இவங்களுடைய வாழ்க்கையில அது அபிசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான். அடுத்தது என்ன சொல்லுகிறது? இவங்க அவிசுவாசிகளோடு வாழ்க்கைப்படும் பொழுது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் அதிலே 6ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், ஓசியா 6ஆம் அதிகாரம் அதே 10ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் படியுங்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். பாருங்கள், அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்தில் கண்டேன். அங்கே எப்பிராயீம் உண்டு, எப்பிராயீமுக்குள்ளே வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போய்விட்டது. பயங்கரமான காரியத்தை பார்க்கிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு வாழுகிறேன் என்று சொல்லுகிற அநேக ஜனத்தின் மத்தியிலே கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறது. ஆண்டவருடைய கர்த்தருடைய நினைவுகள், அருமையானவர்களே, கர்த்தருடைய எண்ணங்கள், தூரத்தில் நிற்கக்கூடிய நினைவுகளை கூட, நீ சிந்திக்கிற நினைவுகளை தூரத்திலே அவர் அறிகிற கர்த்தர். அங்கே சொல்ல அந்த ஆண்டு சொல்ல பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரிடத்திலே கண்டேன், நான் பார்க்கிறேன். அருமையால் அதுபோல நான் சொல்லுகிறேன், பேசுகிற என்னையும் கர்த்தர் பார்க்கிறார், கேட்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே கண்டு. ஒருவேளை நல்ல காரியத்தை கர்த்தர் உங்களிலே பார்க்கலாம், தீமையான காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே என்ன நடக்கிறது? இஸ்ரவேல் கண்டு அங்கே எப்பிராயீம் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போய்விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டுப்பட்டு விட்டார்கள். வேசித்தனத்தினாலே தீட்டுப்பட்டு விட்டார்கள். வேசித்தனம் என்று சொன்னால் ஒரு மனுஷனோடு ஒரு மனுஷியோடு விபச்சாரம் பண்ணுவது அது வேசித்தனம் தான். அது மாத்திரமல்ல, ஒரு ஆள் ஒரு பெண் வரும் பொழுது அவங்களுடைய பார்த்து, அவருடைய கண்களே வித்தியாசமாக பார்த்து மனதில் ஏதோ ஒரு காரியம் தகாத காரியத்தை சிந்தித்தாலே அதுவும் வேசித்தனம் தான். இன்னைக்கு உலகத்திலே வேசித்தனங்கள் பண்ணாமல் இருந்தாலும் கண்களினால் இன்னைக்கு அநேக ஜனங்கள் அந்த கண்களின் இச்சையினால், அந்த கண்களின் பாவத்தினால் நீ அநேக ஜனங்கள் வேசித்தனம் அபிசுவாசிகளோடு ஐக்கியம் வைக்கிற ஜனங்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீட்டுப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது வேசித்தனங்கள் அதிகரித்து விட்டது. அதுவும் நீங்க நல்லா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், ஞானஸ்நானம் பெற்ற ஜனங்கள் தான். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ளே வேசித்தனத்தின் ஆவி அந்த அநேக ஜனங்களுக்குள்ளே புகுந்து அநேக ஜனத்தை தீட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. உள்ளான மனுஷனுடைய பரிசுத்தத்தை இழக்க வைத்திருக்கிறது. புறம்பான தோற்றத்தை வெளிச்சமாக காட்டுகிறார்கள். ஆனால் உள்ளான மனுஷனோ இருளடைந்து போய், உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு தூரம் போய், உள்ளான மனுஷனுடைய வாழ்க்கையை அநேக பேர் தீட்டுப்பட்டு வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இஸ்ரவேல்
ஜனத்துக்குள்ளே பயங்கரமானதை கண்டேன். எபிராய் வேசித்தனம் உண்டு, அவன் தீட்டப்பட்டு போய்விட்டான் என்று ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவர் வேதனையோடு குமுறுகிற வார்த்தைதான். இந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படித்து பார்த்தா என்ன சொல்கிறது தெரியுமா? 9:9 படித்து பார்க்கும் பொழுது, கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவருடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார். அவருடைய அக்கிரமத்தை நினைக்கிறார், பாவங்களை விசாரிப்பார். பாவங்களுக்கு விசாரணை உண்டு, பாவங்களுக்கு ஏற்ற ஒரு தண்டனை உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் மிகவும் தன்னை கெடுத்துக் கொண்டார்கள், மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவருடைய அக்கிரமங்களை அவன் நினைப்பார். அருமையானவர்களே, ஒவ்வொரு அக்கிரமத்தையும் கர்த்தர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அக்கிரமத்தை அவன் நினைத்துக் கொண்டு அவருடைய பாவங்களை கர்த்தர் விசாரிக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவிகள் உண்டு, மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன் உண்டு, பெற்றோர்களுக்கு துரோகம் செய்கிற பிள்ளைகள் உண்டு, பிள்ளைகளுக்கு துரோகம் செய்த பெற்றோர்கள் உண்டு. இன்னைக்கு பாருங்கள், பேப்பர்ல ஒவ்வொரு நாளும் எங்கள் பேப்பர்ல பார்த்தா திருமணமானவர்கள், குழந்தை பெற்றவர்கள் குழந்தைகளை கொன்றுவிட்டு அந்த வேசித்தனத்தினுடைய ஆவிகள், அந்த காம விகாரத்தினுடைய ஆவிகள், அந்த வன்கண்களுடைய ஆவிகள் பிள்ளைகளையே கொலை செய்ய வைக்கிறது. பச்சளம் குழந்தைகளை கொலை செய்கிறது, வயது நிரம்பி வருகிற பிள்ளைகளை கொலை செய்கிறது. ஏன்? வேசித்தனத்தினுடைய ஆவிகள், அந்த காம விகாரத்தினுடைய சூழ்நிலைகள். இன்னைக்கு அதுவும் பார்த்தா ஒரு நாள் செய்தித்தாளில் பார்க்க, காத்துலையும் இல்லை கழுத்துலையும் இல்லை. ஆனா வேசித்தனத்தினுடைய ஆவி 2 பிள்ளைகளை கொன்று விட்டது. 2 பிள்ளைகளை கொன்று விட்டது. கணவனை விட்டுவிட்டு வேறு ஒருவரோடு ஓடுகிற, இது 1-2 அல்ல, நூற்றுக்கணக்கான செய்திகள். ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த வேசித்தனத்தினுடைய ஆவிகள், அந்த கண்களுடைய இச்சைகள், கண்களின் இச்சை இன்னைக்கு தேசத்திற்குள்ளே பாவத்தையும் அந்த சாபத்தையும் அந்த அக்கிரமத்தையும் அதிகமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் என்ன சொல்கிறது தெரியுமா? ஓசியா, என் ஜனங்கள் கட்டையிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்க வேண்டியிருக்கிறார்கள். வேசித்தனத்துடைய ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிட்டு அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சோரமாய் போகிறார்கள். சில இடங்களில் நீங்கள் பார்த்தா தேவனுடைய பிள்ளைகளே, கட்டை இடத்தில் சில கோயிலில் பார்த்தா அசுத்தங்கள் இருக்கும். அவைகளை பார்த்தாலே அநேகருடைய வாழ்க்கையில பாவம் செய்வதற்கு அவருடைய இருதயத்தை தூண்ட வைக்கிறது. நேற்று கனராஜி அவர்களும் குளச்சல் வரை போய் ஆட்டோவில் வரும் பொழுது வழியில சில சப்பரத்தை தூக்கி கொண்டு போகிறார்கள். அதை பார்க்கும் பொழுது அசுத்தங்கள், அந்த அசுத்தத்தை சுமக்கிறார்கள், அக்கிரமத்தை சுமக்கிறார்கள். சுமந்து போகும் பொழுது எல்லாரும் வீடு வீடாக நின்று தெக்கனங்கோட்டில் இருந்து குளச்சல் வரையிலும் எல்லா வீடுகளையும் மெழுகுத்தில் அந்த இது என்னது திரியை கொளுத்தி வணங்குகிறார்கள், அசுத்தத்தை வணங்குகிறார்கள். அருமையானவர்களே, நிர்வாண ஜாமிகளை வணங்குகிறார்கள். இதெல்லாம் அக்கிரமங்கள் அல்லவா? இதெல்லாம் பாவங்கள் அல்லவா?
இதெல்லாம் வேசித்தனத்தினுடைய ஆவிகள் அல்லவா? வேதம் சொல்லுகிறது, கட்டைகளை வணங்குகிறார்கள், சொரூபத்தை வணங்குகிறார்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையில் வணங்கும் பொழுது அவளை வழி தப்பி தெரிய பண்ணுகிறது. அது வேசித்தனம் பண்ண வைக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதுபோல்தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வேசித்தனத்துடைய ஆவிகள் அவங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி ஆண்டவரை விட்டு என்ன செய்து விட்டது? தூரம் போக வைத்து விட்டது. எண்ணாகமும் 25ஆம் அதிகாரம், எண்ணாகமும் 25ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் 1:9 படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது தெரியுமா? 25:1 இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கிறே ஜனங்கள் மோவாபியர் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கிற ஜனங்கள் மோவாபிய குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். 24,000 பேர். இந்த வேசித்தனத்துடைய ஆவிகள் எங்கே இருக்கிறதோ அவர்களை கொலை செய்ய வைக்கிறது, தற்கொலை செய்ய வைக்கிறது. அது என்ன செய்கிறது? கொலை செய்ய வைக்கிறது. வேசித்தனத்துடைய ஆவிகள். ஆண்டு இதை குறித்து, இந்த வார்த்தையை குறித்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த 9ஆம் வசனத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். அந்த நாளில் வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று எண்ணாகும் 25 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அதிலே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது படியுங்கள். சிலர் வேசித்தனம் பண்ணி அவர்கள் சிலர் வேசித்தனம் பண்ணி 23,000 பேர் விழுந்து போனார்கள். எப்படி வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரே நாளிலே அவர் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. வேசித்தனம் பண்ண விழுந்து போவோம், வேசித்தனம் பண்ண அழிந்து போவார்கள். உன் கண்கள் வாலிபனே, பெரியவர்களே, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. இன்னைக்கு உன்னை வேசித்தனம் பண்ணுவதற்கு உன் கையிலே இருக்கிற செல்போன் போதும். உன்னை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துவதற்கு உன் கையிலே இருக்கிற செல்போன் போதும். அந்த செல்போன் ஆபாசத்தை தொடங்க வைக்கிறது. அருமையானவர்களே, எனக்கு ஒருவேளை வாட்ஸ்அப்பு அது சரியா வந்தாலும் கூட எடுக்க தெரியல, சில நேரத்தில் அடிக்கவும் தெரியல. ஏதோ ஃபோன் வருங்க எடுப்பேன், ஃபோன் வரும் போகும். ஒரு நாள் இந்த பெரிய செல்லில் திடீர்னு கை தட்டிச்சு, ஒரு ஆபாசமான படம், ரொம்ப மோசமான படம். அந்த படத்தை பார்க்கிறவன் யாராக இருந்தாலும் சரிதான், அவன் இருதயத்தை சற்று மாற்றிவிடும். அதை படத்தை மாற்றுவதற்கு நான் பிரயாசப்படுறேன். அது மாறிச்சோ போச்சோ எங்க போச்சுன்னு தெரியல. இருதயம் கலங்க ஆரம்பித்தது. ஆண்டவரே, திடீரென்று செல்லை எடுக்கும் பொழுது ஏதோ ஒன்று தட்டுப்பட்டு இது வந்து விட்டதே என்று சொல்லி அழ ஆரம்பித்து, ஆண்டவரே, அப்படிப்பட்ட காட்சியை இனிமேல் என்று கண்களை காட்டி விடாதையும். ஒருவேளை கர்த்தர் காட்டி தந்ததே, ஒருவேளை இதனை கொண்டு பிரசங்கம் பண்ணுவதுக்கு தான் காட்டி தந்தாரோ தெரியல. அவ்வளவு ஆபாசம். இன்னைக்கு பிள்ளைகளை அழிவுக்கு நேராக, வேசித்தனத்துக்கு நேராக, விபச்சாரத்துக்கு நேராக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வருஷம் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வரையிலும் அரசு மருத்துவமனையில் மாத்திரம் 66 கருகலைப்பு. அது எத்தனை? 12 வயசுல இருந்து 14 வயசு வரையிலும்
அப்போ தனியார் ஆஸ்பத்திரி சற்று நினைத்து பாருங்க. அரசு மருத்துவமனைக்கு சென்றால் எப்படி தெரிய வரும். ஆனாலும் தனியார் மருத்துவமனைக்கு போய் எத்தனை கருகலைப்புகள், வேசித்தனத்துடைய ஆவிகள் இன்னைக்கு அநேக வாலிப உள்ளங்களை சீரழிக்கிறது. அந்த வேசித்தனத்துடைய ஆவிகள் வயதானவர்களை விட்டு வைக்கிறதா? இல்லை, வேசித்தனத்துடைய ஆவிகள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அந்த 8ஆம் வசனத்தை நீங்கள் மறுபடி படித்தீர்கள். அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதே 6ல் இருந்து படிக்கலாமே. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 15ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். 15ஆம் வசனத்திலிருந்து, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவம் என்று அறியீர்களா? உங்கள் சரீரங்கள் எல்லா கர்த்தருடைய கவனமாய் கேளுங்கள். அந்த 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரம் 15லிருந்து 18ஆம் வசனம் வரை சொல்லுகிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க பாருங்க, கிறிஸ்துவின் சரீரம் அல்லவா உங்கள் சரீரம்? இது உங்களுடைய சரீரமா? இது உங்களுடைய சரீரமா? இல்லையே, இது உங்கள் சரீரம் அல்ல, இது கிறிஸ்துவின் சரீரம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்துக்குள் இருக்கிற தேவ பிள்ளையே, இது உங்களுடைய சரீரம் அல்ல, இது கிறிஸ்துவினுடைய சரீரம். அறியீர்களா? அப்படி இருக்கு, கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. நீ அருமையானவளே, இது உன் சரீரமா? இல்லையே, இது கிறிஸ்துவின் சரீரம். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சரீரம். அப்படி இருக்கு, கிறிஸ்துவினுடைய சரீரத்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேசியின் அறிவியல் வேதம் சொல்லுகிறது, வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? ஆக்கலாகாதே, ஆக்கக்கூடாதே. இது யாரை பார்த்து சொல்லுகிறார்? கொரிந்து சபையை, கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கொரிந்து சபைக்குள்ளே அந்த சரீரத்தை, கிறிஸ்துவினுடைய அவயவங்களை, அப்படி இருக்கு கிறிஸ்துவினுடைய அவயவங்களை வேசித்தனத்துடைய ஆவிக்கு கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கொரிந்து சபை இடம் கொடுத்து விட்டது. இதை அறிந்து பவுல் எச்சரிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் என்ன சொல்கிறது? அவன் ஆக்கலாமா? வேசிகளோடு இசைந்திருக்கிறவன் அவனோடு ஒரே சரீரம் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறார். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். கர்த்தரோடு இருக்கிற தேவ பிள்ளையே, தேவனோடு இருக்கிற தேவ பிள்ளையே, நீ வேசித்தனத்துக்கு விலகி ஓடு. ஒரு புதிய வருடம் வருகிறது. 2025 உன்னுடைய குடும்பத்தை நினைத்து உயர்த்துகிற ஒரு மேன்மையான ஒரு வருடம் வருகிறது. அந்த வருடத்திலே தேவன் உனக்கும் எனக்கு வைத்திருக்கிற நீ ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னுடைய அவயவங்கள், உன் சரீரங்கள் கர்த்தருக்கு மிக மிக முக்கியம். அருமையானவர்களே, கணவனும் மனைவியும் இசைந்திருக்கிறார் என்று கர்த்தர் சொன்னது உண்மைதான். ஆனா நீ வேசித்தனத்தோடு இசைந்தால் அது உன்னை தீட்டப்பட்டு விடுகிறதே, உன்னை அழித்து விடுகிறதே. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு, வேசித்தனம் செய்கிறவன் தன்னுடைய சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். என்ன செய்கிறான்? விரோதமாக பாவம் செய்கிறான். வேசித்தனம் செய்கிறவன் தன் சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய அதுதான் 19ஆம் வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிற
பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுடைய அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் என்றும் அறியீர்களா? கிரயத்து கொல்லப்பட்டீர்களே. நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தை நீங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்து. வேசித்தனத்துக்கு விலகு, தேவனை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து என்று கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்லுகிறது. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 3 7 வசனம் வரை படித்து பார்த்தா என்ன சொல்லுகிறது தெரியுமா? பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஏக்கத்தை பாருங்கள், தேவனுடைய தாகத்தை பாருங்கள். அந்த 4 அதிகாரம் 3 7 வசனம் வரை படி, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகிருங்கள். நின்னுங்க. நீங்கள் 3 வசனம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தமாயிருக்கிறது. சித்தமாயிருக்கிறது. அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகுக. விசுவாசியே, கண்கள் கவனம், கண்கள் நேராய் பார்க்க கடவுள். உடைய கண்கள் ஒருவேளை செல்போனா, உலகத்தில் நடக்கிற நடை உடை பாவனைகளா, நேராய் பார்க்க கடவுள், நேராய் பார்க்க கடவுள். 4 வசனம் சொல்கிறது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்திலே ஒருவரும் மீறாமலும் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் என்று முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றின் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறாரே. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார் சொல்லுங்க? அசுத்தத்திற்கு அல்ல. எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கு. பக்கத்திலுடைய முகங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. முகத்தை பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். நீங்க பரிசுத்தமாக இருங்கள். எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? இன்னைக்கு 2வது ஆராதனை முடிந்த பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கப்படும். வேசித்தனத்துடைய ஆவிகள் இன்னைக்கு அநேக சபைகளுக்குள் புகுந்து விட்டது தெரியுமா? வேசித்தனத்துடைய ஆவிகள் முழுகி ஞானஸ்தானம் எடுத்து அநேகருக்குள் புகுந்திருக்கு தெரியுமா? ஆனா இந்த வார்த்தை எதுக்கு கொடுத்திருக்க தெரியுமா? ஒருவேளை உனக்குள் வேசித்தனத்துடைய ஆவிகள் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு தருணம் தருகிறேன். ஒரு தருணம் தரேன். உனக்கு மனம் திரும்புவதற்கு ஒரு நேரத்தை தார. உனக்கு ஒரு நேரத்தை தாருகிறேன். நீ மனம் திரும்பினால் அது உனக்கு நல்லது, உனக்கு நல்லது. இந்த 2024 கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் ஆராதனை கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஷம்மா டிவி மூலமாய் அல்லது யூடியூப் மூலமாய் எங்களோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஜீசஸ் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசித்தது நிமித்தம் இந்த 2025 உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஏதோ நன்மை செய்ய அவர் சித்தம் வைத்திருக்கிறபடினாலே
அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரங்கள் உங்களுடைய சரீரம் அல்ல, தேவ கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் சரீரத்தை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த உள்ளான மனுஷன் பரிசுத்தம் அடைய வேண்டும். நீ புறம்பான மனுஷனுடைய தோற்றத்தை காட்டுவது இன்னைக்கு அநேக சில சொல்லுவதற்கு வெட்கக்கேடாக இருக்கிறது. அருமையானவர்களை அழகுபடுத்துகிறார்கள், நல்லதுதான். நீ யாருக்காக அழகுபடுத்துகிறாய்? உன் கணவனுக்காகவா? அதனுடைய பிள்ளைகளுக்காகவா? ஒருவேளை கணவன்கள் இல்லாம இடத்துல, பிள்ளைகள் இல்லாத இடத்துல உன்னுடைய அழகு எப்படி, என்ன சூழ்நிலையில்? இன்னைக்கு அநேக திருமணமாகி அநேக சனங்கள் முடிவெட்டு என்ன, தலைச்சீவு என்ன, கண் சிமிட்டு என்ன, லிப்ஸ்டிக் என்ன, வித்தியாசமாய் ஓடுகிறது உலகம். ஆவிக்குரிய சபையில் வருகிறார்கள். ஒரு திருமணம் என்று வந்தால், நேற்று முந்தின நாள் ஒரு திருமணம் நடத்த நான் ஒரு பெரிய பாஸ்டமா இருந்தேன். டேய், சபைக்குள்ளுக்க இவன் ஒரு நாள் பூ வச்சுட்டு வந்தது கிடையாதுடா. தலையில் இருக்கிற பூவை பாரு, வேதனைப்பட்டு கதர்னாரு. 85 வயசு பாஸ்டர் கதர்னாரு. சபைக்குள்ள ஒரு தோற்றம், வெளியே ஒரு தோற்றம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிதான். சபைக்குள்ள பயங்கரமான தோற்றமாக இருக்கிறது, வெளியிலே போனால் வேறு விதமான தோற்றமாக இருக்கிறது. வேதனையும் கூட, வெட்கக்கேடு கூட. இன்னைக்கு சபைகள், பெந்தெக்கோஸ்து சபைகள் சீரழிந்து விட்டது. இன்னைக்கு இஸ்ரவேலுக்குள்ளே, எபிராயிமுக்குள்ளே வேசித்தனம் உண்டு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டப்பட்டு போய்விட்டார்கள். தேவனுக்காக நியமிக்கப்பட்ட மணவாட்டிகள், மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டிகள் அந்த மணவாளனை கரைபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை அளவைக்கிறார்கள். இவன் பாவத்தில் இருந்தவனை இல்லவான தூக்கி எடுத்து மறுபடியும் பாவத்துக்குள் போகிறார்களே. கழுவப்பட்டு பண்ணி மறுபடி சேற்றிலே புகழ்வது போல, நாய் கக்கிறது போல, கக்கியை திங்கிறது போல இன்னைக்கு உலகம் இருக்கிறதே. வேதனை, வேதனை, வேதனை. இது கடைசி காலம். நீ கடைசி காலத்தில் மனம் திரும்பினால் உனக்கு பரலோகம் இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் மனம் திரும்பாவிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், அழிவான நரகம்தான். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஒரு 2-3 நிமிடம் தம்பி ஏபி ஜெபத்தை நடத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். ஐயா, நான் ஆண்டவரை விட்டு நான் தூரம் போகக்கூடாது. அந்த வேசித்தனத்துடைய ஆவிகள் எனக்குள்ளே வந்துவிடக்கூடாது. எனக்காக செவியுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த 2 கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தை காட்டுவீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் கண்டித்து இன்றைக்கு நம்மை உணர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்துரு செய்கிற ஒரு மிகப்பெரிய தந்திரம் குடும்பங்களை சீரழிப்பது. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஏற்கனவே. இன்றைக்கு சாத்தான் சபையை கெடுக்கிறதுக்கு நினைப்பதற்கு முன்பதாகவே அவன் முதலாவது செய்கிற காரியம் குடும்பத்தை கெடுக்கிறான். குடும்பத்துக்குள்ளே சமாதான குறைச்சலை கொண்டு வந்து, குடும்பத்துக்குள்ளே ஒருவர் மனக்கசப்புகளை கொண்டு வந்து, அவர்கள் இருக்கிற இடங்களிலே வேறொரு தொடர்புகளை ஏற்படுத்தி, இப்படியாக உலகம் சீரழிந்து போகிறது. அது சபைகளுக்குள்ளேயே வந்திருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தி இருக்கிறார். ஒருவேளை நம்ம அந்த கூட்டத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிற்கிறவன் நிற்கிறன் என்று சொல்லுகிறவன் விழாமல் இருக்கும்படி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. ரொம்ப தெளிவாக இன்றைக்கு தெளிவான ஒரு ஆழமான வார்த்தையை கண்டிப்போடு கேட்டோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நமக்கு பிள்ளைங்கள் இருக்கிறது. நம்ம ஒருவேளை நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளலாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறதுங்கிறதை பெற்றோர்கள் எவ்வளவுதான் கண்காணித்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு தவறுகள் வரும் பொழுது
இன்றைக்கு விவாகரத்துக்கள் அநேகம் வருவதற்கு காரணம் இந்த வேசித்தன ஆவிகள். இன்றைய குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் இந்த விபச்சார வேசித்தன ஆவிகள். இந்த ஆவிகள் குடும்பங்களை விட்டு முதலாவது வெளியேறணும், சமூகத்தை விட்டு வெளியேறணும், சமுதாயத்தை விட்டு வெளியேறணும், சபைகளை விட்டு வெளியேறணும். தேவனுக்காக காத்திருக்கிற பரிசுத்த வாட்டிகள் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அறிய வேண்டும். ஒருவனும் தன்னுடைய இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அதை கர்த்தர் வெறுக்கிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்து கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. அருமையான இந்த காலை நேரத்திலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய மகனை கொண்டு ஆண்டவரே சொன்ன வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே நாங்கள் பதித்து எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்து எங்கள் குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒருவேளை எங்களுடைய இருதயத்திற்குள் ஆண்டவரே மறைந்திருக்கிற சுபாவமாகிய அந்த விபச்சார வேசித்தன ஆண்டவரே ஆவி எங்களுக்குள்ளே கிரியை செய்து ஒருவேளை அந்நியரோடு மோக இச்சைக்குட்பட்டு எங்கள் சரீரத்தில் அந்தரத்திலே ஒருவேளை அந்தரத்தில் நாங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருந்து ஒருவேளை அந்த பாவத்தை செய்வோமே. ஆனால் இந்த காலையில் ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் சரீரங்களை பூரணமாய் ஆவி ஆத்மஸ்தத்தை பூரணமாய் விடுவிப்பீராக. அப்படிப்பட்ட ஆவிகளின் வல்லமைகள் சபையை ஆண்டவர் சபையை விட்டு சபை விசுவாச குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவீராக. சபையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. வருகிற புதிய வருடத்தில் ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக ஆண்டவரே நம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்கள் சரீரங்களை ஆண்டவரே வெறுத்து உபவாசத்தோடும் ஆண்டவரை அழுகையோடும் புலம்பலோடும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் கர்த்தாவே. ஒரு நாட்கள் வேலை செய்கிற எல்லா சுகத்தையும் பலத்தையும் நன்மைகளையும் ஆண்டவரை புத்தியையும் ஞானத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் எல்லாருக்கும் பூரணமாய் கொடுப்பீராக. தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல வளம் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் காவலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் பூமியினுடைய எல்லா பரிசுத்தங்களோடும் கர்த்தருடைய இரண்டாம் வர்க்கம் மட்டும் என்று தங்கி இருப்பதாக. ஆமென். நமக்கு ஜெயந்தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.